அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1-2-2025 முதல் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. புதன் பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. கும்பத்தில் சனி பகவானும் புதனும், இனத்தில் ராகுவும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த வாரம் தனுசு ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் சனி பகவான் உங்களுக்கு நன்மை தரும் அமைப்பில் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு லாப அதிபதி உச்சம் பெறுவதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்புகள் ஏற்பட இருக்கு. உற்பத்தியான பொருட்கள் விற்பனையாகுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க. வெவ்வேறு செலவுகள் அடுத்தடுத்து வந்தாலும் அதை சமாளிக்கும்படியான வருமானமும் வரும் என்பதால பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் 6ல் இருப்பது தேவையில்லாத பகையை ஏற்படுத்துங்க. அதற்கு காரணமாக நீங்களே இருப்பீங்க என்பதால கவனமாக இருக்க வேண்டும். உடல் நலன்ல அதிக அக்கறை தேவைங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் வரலாம். கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் உங்களுக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு கூட மாறுதல் வரலாங்க. அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் அதில் எந்தவித பயனும் இருக்காது. வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு சில பிரச்சனைகள் தலை தூக்கும் என்பதால கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அப்படிப்பட்ட புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. இப்போது அதுவற்றை விட்டால் மீண்டும் இப்போது அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரியாது என்பதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாருங்க. இருப்பினும் குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் மன நிம்மதி குறையுங்க. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் திருப்பங்கள் கூட ஏற்படலாங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சொந்தங்களாலும் பிரச்சனைகள் தோன்றி மறையுங்க. அதனால இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்கள் தேவையில்லாத வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியம் மற்றும் விரயஸ்தானம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். விரயாதிபதியான அவர் வலிமை இழப்பதால நன்மைகள் உண்டுங்க. விரயத்திற்கு ஏற்ற தொகை வந்து கொண்டே இருக்குங்க. வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், நீண்ட தூர பயணங்களுக்கான அறிகுறி தென்பட இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. பிள்ளைகளுடைய வழியில் சுப விரயங்கள் நடைபெறுங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. வழக்கு போட்டவர்கள் வாபஸ் பெறுவாங்க. உடன்பிறப்புகளுடைய இல்லங்கள்ல நல்ல நிகழ்வுகள், சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல மகர ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் இந்த கால தொழில் ஸ்தான அதிபதியான புதன் தனஸ்தானத்திற்கு வருவதால தொழில் வெற்றி நடை போடுங்க. அபரிமிதமான லாபம் ஆச்சரியப்பட வைக்குங்க. இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில்
சுபகாரிய பேச்சுக்கள் கை கொடுங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேர இருக்கு. இது போன்ற நேரங்களில் புதிய முயற்சிகள் செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு. இந்த காலகட்டங்களில் சகாயஸ்தானத்திற்கு செல்லும் புதனால் வருமான உயர்வுக்கு வழி பிறக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குது. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் வரலாங்க. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்குங்க. அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு நட்பால் புதிய முயற்சிகள்ல வெற்றி காண இருக்கீங்க. பெற்றோருடைய மணி விழாக்கள், உடன்பிறப்புகளுடைய திருமணம் நடைபெறும் சூழல் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் முக்கிய கிரகமான குரு பகவான் இந்த வாரத்தினுடைய மத்தியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் என்பதால இந்த காலம் ஏராளமான நன்மைகள் நடைபெற இருக்குது. குடும்ப வருமானம் உயருங்க. தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு என்றாலும் கூட இந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. நண்பர்கள் மூலம் தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குது. நீண்ட நாளைய பிரச்சனைகள் இந்த வாரத்தில் வெற்றிகரமாக நிறைவேற இருக்குதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்குங்க. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு என்பதையும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உற்சாகத்துடன் பணிபுரிந்து வெற்றி காண இருக்கீங்க. முக்கிய கிரகமான மற்றொரு கிரகமான சுக்கிர பகவான் இந்த வாரத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. அவ்வளவு நல்லதல்ல என்று தாங்க சொல்ல வேண்டும். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நேரங்க. உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். இடமாற்றம் திருப்தி அளிக்காது. வருமானம் ஒரு மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகுங்க. ஆடம்பர செலவுகளை அதிகரிக்குங்க. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் அங்கு நீடிக்க இயலாத சூழல் உருவாகும். சுக்கிரனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தடைகள் தானாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வர இருக்குது. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்க இருக்குது. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு மதிப்பு குறையுங்க. மதிப்பெண் கூடுங்க. பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.